السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் லுஹாவுடைய தொழுகை. இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள். இந்த லுஹாவுடைய தொழுகையை எந்த நேரத்தில் நாம் தொழ வேண்டும், இந்த தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும், இதனை தொழுவதன் மூலமாக நமக்கு என்ன சிறப்புகள் எல்லாம் கிடைக்கின்றது, அதே போன்று இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுது இந்த தஸ்பீகை ஓதினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சீராக்கி தருகின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த லுஹாவுடைய தொழுகையையும் அதன் பின்னால் ஓதக்கூடிய ஒரு தஸ்பீகையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய தொழுகை இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வலிமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு போதும் வறுமையை ஏற்படுத்த மாட்டான். யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வலிமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களை செல்வ செழிப்போடு அல்லாஹ் வாழ வைப்பான். இந்த லுஹாவுடைய தொழுகை செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய தொழுகை, வறுமையை அடியோடு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் பகலின் ஆரம்பத்தில் இந்த தொழுகையை தொழுகிறார்களோ, லுஹாவுடைய நேரத்தில் தொழுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்கின்றான். அந்த அளவுக்கு திறந்த ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த லுஹாவுடைய நேரம் எப்பொழுதென்றால், அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதான் கூறுவதற்கு இடைப்பட்ட நேரம் இந்த லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த லுஹாவுடைய நேரத்தில் நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவோம். ஏராளமான சிறப்புகள் இந்த லுஹாவுடைய இந்த தொழுகைக்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஏராளமான தஸ்பீகள் இருக்கின்றது. இவைகளை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதில் ஒரு தஸ்பீகை நான் இப்பொழுது கூறுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா என்ற இந்த துஆவை நாம் ஓதுவோம். எல்லா விடயங்களும் இந்த ஒரு துஆவிலே உள்ளடக்கி இருக்கின்றது.